இந்த வீடியோவில் இந்தியன் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் ஆன் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ரிலேஷனோட ரிப்போர்ட்டை பற்றி பார்ப்போம். பிப்ரவரி 2026 ரிலீஸ் ஆன ரிப்போர்ட். வந்துருச்சு, உங்கள் வேலை போக போகுது, ஐடி இண்டஸ்ட்ரியில் பெரிய மாற்றம் வந்துருச்சு, ஏஐனால ஐடி ஸ்டாக் டவுன்ஃபால், சோஷியல் மீடியா இல்லை இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணணும்னு நினச்சாலே ஒரே பதட்டமாக இருக்குது. ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை கிடைக்குமா, கோடிங் ஜாப்ஸ் ஆட்டோமைஸ் ஆகுமா, மாஸ் லே ஆஃப் வருமா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ப்ளஸ் இந்தியன் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் ஆன் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ரிலேஷன் வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் என்னென்னா, ஏஐ அண்ட் ஜாப்ஸ் திஸ் டைம் இஸ் நோ டிஃப்ரெண்ட், கேஸ் ஸ்டடி ஆன் இந்தியாஸ் ஐடி செக்டார். 651 ஐடி கம்பெனிஸை ரிசர்ச் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் பேக் டு தமிழ் ஏஐ ஹப். ஸ்ரீதர் வேம்பு, ஃபவுண்டர் ஆஃப் ஜோஹோ ஓட கமெண்ட் என்னன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஷுட் ஸ்டார்ட் லுக்கிங் அட் ஆல்டர்னேட் கரியர்ஸ். இந்த கமெண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேம்பு ஸ்டார்ட் பண்ணலை, அதை ஸ்டார்ட் பண்ணது டேரியோ அமோடி, கோ ஃபவுண்டர் ஆஃப் ஆண்ட்ரோபிக். ஆண்ட்ரோபிக் உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இவர் தான் இப்போ பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் டாவாஸில் நடந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி அப்சலீட் இன் 6 to 12 months சொன்னது. அதாவது ஏஐ ஏஜென்ட்ஸ் வில் பி ஏபிள் டு டூ பிரிட்டி மச் எவ்ரி திங் தட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தஸ். இது சொன்னதுக்கு தான் நம்ம வேம்பு ரிப்ளை செஞ்சுருக்காரு. நம்ம இந்த ஆண்ட்ரோபிக்கோட சிஇஓ சொன்னதை கேட்டே ஆகணும். ஏன்னா அவர் தான் உலகத்தோட பவர்ஃபுல் கோடிங் மாடல்ஸை உருவாக்குனவர். இப்போ தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பில்லியனியர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, அதில் நிறைய நியூனன்ஸ் அப்புறம் லேயர்ஸ் இருக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு சிஇஓவும் முதல்ல ஒரு சேல்ஸ்மேன். அவங்க வெளியிடும் ஒவ்வொரு அறிக்கையையும் அவங்க சொந்த ஆர்கனைசேஷனை சர்வ் பண்ண தான். அதாவது அவங்களோட ஏஐ ஏஜென்ட்ஸ் இன்னும் 6 to 16 மாதத்துக்குள்ளே சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட எல்லா வேலையும் செய்யும்னு சொல்கிறாங்க. இதனால் அவர் ஏஐ ஏஜென்ட்ஸை சிறந்த முறையில் வியாபாரம் பண்ணுறாரு. ஏன் இப்போ மைக்ரோசாஃப்ட் ஏஐயோட சிஇஓ முஸ்தஃபா சுலைமான் அவரும் கிளைம் பண்ணார், இன்னும் 12 to 18 மாதத்துக்குள்ளே ப்ரொஃபஷ்னல் டாஸ்க்கை ஏஐ ஆட்டோமேட் பண்ணிடும்னு. என்னன்னா இவரும் வியாபாரம் தான் பண்ணுறாரு. மைக்ரோசாஃப்ட் ஓப்பன்ஏஐயோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. அப்புறம் கிட்டப் ஏஜென்ட், கிட்டப் கோபைலட், ஏன் ஓப்பன்ஏஐயோட கம்ப்ளீட் ஒட்டுமொத்த ஸ்டாக்கையும் மார்க்கெட்டில் புஷ் பண்ணுறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் அவங்கள பொய் சொல்கிறாங்கன்னு எங்கேயுமே சொல்லலை, அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லலை. அவங்களோட கார்ப்பரேட் கேமை விளையாடுறாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு அஜந்தா இருக்குது, அதில் நீங்கள் சிக்கிறாதீங்க. டேரியோ சொல்லும்போது அவர் கம்பெனியை பற்றி தான் பேசுகிறாரு, ஆண்ட்ரோபிக்கை பற்றி பேசுகிறாரு, சிலிகான் வேலியில் இருக்கிற உலகத்தில் உள்ள டாப் டேலண்ட்ஸ் இருக்கிற கம்பெனியை பற்றி பேசுகிறாரு. அவருக்கு இங்கே சென்னையில் ஹைதராபாத்தில் இருக்கிற டிசிஎஸ் ப்ராஜெக்ட்ஸை பற்றி தெரியாது, பெங்களூரில் இருக்கிற மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட்ஸை பற்றி தெரியாது. ஸ்ரீதர் வேம்பு ஆல்டர்னேட் ப்ரொஃபஷனை பற்றி பேசுகிறாருன்னா அவரோட அட்வைஸ் வேலிட் தான், ஆனால் பொதுவானதில்லை. அவர் சூழ்நிலையிலேருந்து பேசுகிறாரு, நீங்கள் அவரோட கான்டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த அட்வைஸ் உங்களுக்கு வேலிட் ஆகுமான்னு பாருங்கள். எங்கேயோ பெங்களூரில் இல்லை சென்னையில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு இது வேலிட் ஆகுமா, இல்லை Tier 2 காலேஜில் படிக்கிற இல்லை ஐடி சர்வீஸ் கம்பெனி வேலை பார்க்குறவங்களுக்கு இது வேலிட் ஆகுமா? மோஸ்ட் ப்ராபபிளி இல்லைன்னா நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஏஐனால் என்ன பாதிப்பு, அந்த ஃபியர், ஏஐ ஜாப் அப்போகாலப்சி அடிப்படையில் தான் இந்த ரிப்போர்ட்டை இந்தியன் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் ஆன் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ரிலேஷன் இந்த சர்வேயை நடத்தியிருக்காங்க. 651 ஐடி கம்பெனிஸ் 10 சிட்டியிலேருந்து நேரடியாக இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒப்பீனியன் இல்லை, கிரவுண்ட் லெவல் டேட்டா. இந்த ரிப்போர்ட்டை நான் கம்ப்ளீட்டாக சம்மரைஸ் பண்ணிடுறேன். இந்த ரிப்போர்ட்டில் 3 முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்று ஜென்ரேட்டிவ் ஏஐ அடாப்ஷன் ஜாப்ஸை ரெடியூஸ் பண்ணுமா, ரெண்டாவது ஹவு என்ட்ரி லெவல் ஹையரிங் பி எஃபெக்டட், மூணாவது கேள்வி என்னென்னா ஹவு ஸ்கில் ரிக்வயர்மெண்ட் இஸ் சேஞ்சிங். இந்த 3 கேள்விக்கு உண்டான பதில் 3 ஃபிகர்ஸில் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற 3 ஃபிகர்ஸை பார்த்தாலே போதும் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபிகர் 1 இதுதான், த இம்பேக்ட் ஆஃப் ஏஐ ஆன் ஹையரிங் அக்ரிகேட் அண்ட் கம்போசிஷன். ஏஐ வந்த பிறகு கம்பெனிஸோட ஓவரால் ஹையரிங் அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கான்னு தான். இப்போ இதில் 2 பேனல் இருக்குது, லெஃப்ட் பேனல், ரைட் பேனல். முதல்ல லெஃப்ட் பேனல் 65% ஆஃப் கம்பெனிஸ் ஹையரிங்கை குறைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, 24% ஆஃப் கம்பெனிஸ் ஹையரிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க, 11% பெரிய மாற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்க.
இதை பார்த்த உடனே டெசிஷன் பண்ணாதீங்க ஏஐ ஜாப்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுதுன்னு. இன்னும் இந்த ஃபிகர் முடியலை. இந்த ரிப்போர்ட்டை டீப்பாக அனலைஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஹையரிங்கை 3 லெவலாக பிரிச்சிருக்காங்க. என்ட்ரி லெவல், மிட் லெவல், சீனியர் லெவல். என்ட்ரி லெவலில் 55% ஆஃப் கம்பெனிஸ் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. 10% சேஞ்ச் இல்லைன்னு சொல்கிறாங்க. 35% ஆஃப் கம்பெனிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. மிட் லெவலில் 42% கம்பெனிஸ் ஹையரிங் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. 33% நோ சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. 25% டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. சீனியர் லெவலில் தான் 82% ஆஃப் கம்பெனிஸ் நோ சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. 14% டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. 4% ஆஃப் கம்பெனிஸ் ஹையரிங் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஏஐ அதிகமாக ஆட்டோமேட் பண்ணுற ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்கில், அதாவது பிகினர் லெவல் கோடிங், டாக்குமெண்டேஷன், டெஸ்டிங், சப்போர்ட் போன்ற பேசிக் வேலைகளை ஏஐ ரீப்ளேஸ் இல்லை ஆட்டோமேட் பண்ணிடும். இதனால் ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் கொஞ்சம் கதவு மூடி இருக்குது. மிட் லெவலில் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணலை, ஏஐ அசிஸ்ட் மட்டும்தான் பண்ணுது. மிட் லெவல் எம்ப்ளாயீஸ் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர் லெவலில் ஸ்ட்ராட்டஜி, டெசிஷன் மேக்கிங், கிளைண்ட் ஹேண்டலிங், ஏஐ இன்டகிரேஷன் ஓவர்சைட் மாதிரி ஹை லெவல் டாஸ்கில் ஏஐ ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓவரால் கோர் மெசேஜ் ஃபிகர் 1லேருந்து என்னென்னா, ஒரு ஆவரேஜ் எம்ப்ளாயி எரா முடிஞ்சிருச்சு, என்ட்ரி லெவல் பாத்வே குறைஞ்சிருக்கு, ஃப்ரெஷர்ஸோட ஸ்கில் த்ரெஷோல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ்க்கு ஸ்பெஷலைசேஷன் அவசியமானது. இப்போ அடுத்து ஃபிகர் 2 பார்ப்போம். இதில் ஒரு புது டேர்ம் உருவாயிருக்கு, ஏஐ எக்ஸ்போஷர் ஸ்கோர்னு ஒன்று வெரி லோ எக்ஸ்போஷர், 5 ஹை எக்ஸ்போஷர். எக்ஸ்போஷர்னால் என்னன்னா, ஒரு ஜாபில் இருக்கும் டாஸ்க்கை ஏஐ எவ்வளோ ஆட்டோமேட் பண்ணும் இல்லை அசிஸ்ட் பண்ண முடியும்னு தான். இந்த ஃபிகரில் ஃபஸ்ட்டாக இருப்பது ஸ்டாட்டிஸ்டிஷியன் அண்ட் மேத்தமெட்டிஷியன். இவங்களோட மீன் எக்ஸ்போஷர்னு பார்த்தா 3.86, இதுதான் த ஹையஸ்ட். அடுத்து வர்றது அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ், மீன் எக்ஸ்போஷர்னு பார்த்தா 3.39. இப்போ நீங்கள் இந்த ஃபிகர்லேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஹை எக்ஸ்போஷர்னா ஜாப் லாஸ்னு அர்த்தம் இல்லை. இந்த ஜாப்ஸ்க்கெல்லாம் டிமாண்டு குறைய போகிறது இல்லை. இப்போ இதில் கோர் மெசேஜ் என்னென்னா, ஏஐனால் அதிகம் பாதிக்கப்படுறவங்க லோ ஸ்கில் ஒர்க்கர்ஸ் இல்லை, ஏஐயோட வேலை செய்ய கற்றுக்காதவங்க. இந்த ஃபிகர் கொஞ்சம் வேகாக தான் இருக்கும். ஃபிகர் 3 பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஏஐனால் பாதிக்கப்பட்ட வேலைகள் அழியுதுன்னு பார்த்தா, அப்போ இந்த கிராஃபை பாருங்கள். எக்ஸாக்சிஸ் என்னன்னா ஏஐ எக்ஸ்போஷர், லெஃப்ட் சைடில் குறைஞ்ச எக்ஸ்போஷர், ரைட் சைடில் ஹையஸ்ட் எக்ஸ்போஷர். ஒய் ஆக்சிஸ் என்னென்னா டிமாண்ட் சேஞ்ச், மேலே போனால் டிமாண்ட் அதிகரிக்குது, கீழே வந்தால் டிமாண்ட் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த கிராஃபில் இந்த லைனை பாருங்கள், லைன் அப்வர்டாக போகுது. அதாவது ஏஐ எக்ஸ்போஷர் அதிகமான ஜாப்ஸ்க்கு டிமாண்டும் அதிகரிச்சிருக்கு. லீகல் ப்ரொஃபஷனல்ஸ், ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் ஓட ரோல்ஸ் நெகட்டிவ் சைடில் இருக்குது. அதாவது ஏஐ எக்ஸ்போஷர் குறைஞ்சிருந்தாலும் டிமாண்ட் இல்லை. இதுதான் இந்த ரிப்போர்ட்டில் பெரிய ட்விஸ்ட். இப்போ இந்த வீடியோவை 2 விதமான மக்கள் பார்ப்பாங்க. முதல் வகையை பார்ப்போம், கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருட்டானவங்க. அதாவது இப்படிப்பட்டவங்களோட மனநிலை என்னென்னா, ஏஐ என்ன பாதிக்காது, 10-20 வருஷமாக ஜாவாவில் இருக்கேன், கம்பெனியோட முக்கியமான எம்ப்ளாயி நான் தான் இந்த கம்பெனியோட பில்லர்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தென் உங்களுக்கு ஆல் த பெஸ்ட். 6 மாதத்தில் 1 வருஷத்தில் டெக்னாலஜி லேண்ட்ஸ்கேப் முழுசாக மாறிடலாம். உலகம் வேகமாக மாறுது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸோட அட்வான்டேஜ் நாளைக்கு பேசிக் எக்ஸ்பெக்டேஷனாக கூட மாறலாம். அதனால் நீங்கள் கண்ணை திறங்க, உண்மையை பாருங்கள். அடுத்து இன்னொரு வகை இருக்காங்க, இது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இதை பேரனாய்டுன்னு சொல்லுவாங்க. அதிகம் பயப்படுறவங்க எல்லா ட்வீட்ஸையும் படிப்பாங்க, எல்லா ஆர்டிகல்ஸையும் படிப்பாங்க, ஒவ்வொரு ஏஐ அப்டேட்ஸையும் பேனிக்காக எடுத்துக்குவாங்க. ஒரு வாரம் கியூபர்நெட்டிஸ் தான் ஃபியூச்சர்னு நினைப்பாங்க, அடுத்த வாரம் க்ளவுட் இல்லைனா அவ்வளோதான்னு சொல்லுவாங்க. 3வது வாரம் ஓப்பன் ஏஐ எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிடும்னு நினைப்பாங்க. 4வது வாரம் ஐடியை விட்டுட்டு டீ கடை திறக்கலாமா, இல்லை எந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கலாம், ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா, பேலன்ஸ்டாக இருங்க. 2008லையும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. இந்த உலகத்தோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தப்போ ஃபியர் இருந்துச்சு, புதுசாக கம்ப்யூட்டர் வந்தப்போ ஃபியர் இருந்துச்சு, புதுசாக கார் வந்தப்பவும் ஃபியர் இருந்துச்சு, இன்டர்நெட் புதுசாக வந்தப்பவும் ஃபியர் இருந்துச்சு. ஆனால் ஜாப்ஸ் டிஸப்பியர் ஆகலை, ஜாப்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏஐ ஜாப்ஸை அழிக்கலை. ஏஐ ஒரு ஸ்கில் ஃபில்டர். அடாப்ட் பண்ணுறவங்க க்ரோ ஆவாங்க, அப்ஸ்கில் பண்ணாதவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்னோடய அட்வைஸ் என்னென்னா, ஒர்க் பண்ணுறவங்க தினைக்கு ஒரு 1/2 hour எடுத்து உங்கள் ஏஐ ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் 1-2 ஸ்கில்ஸை தேர்ந்தெடுத்து டீப்பாக ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க.
அப்புறம் கண்டிப்பாக யூனிவர்சிட்டியோட மார்க்கும் முக்கியம். ஸோ கோ டீப், லேர்ன் அ ஸ்கில், மூவ் ஃபாஸ்ட். இது எல்லாமே என்னோட தாட் தான். நீங்கள் எதையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. உங்கள் தாட் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ என்ன டாப்பிக்கில் எடுக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.